கண்ணி தெரியல உனக்கு? ஆளு மேல அடிச்சுட்டு வரிய. இன்னும் அது நீ வந்து அடிச்சுட்டு ஏன் மேல பழி போடுற? நானா அடிச்சேன்? என்ன நான் கேக்குறேன். ஆள் நடந்து போய் தெரியல. என்ன திமிரையா உனக்கு? ஐயா நான் ரொம்ப அழுத்து போயிருக்கேன் ஐயா. அண்ணா அண்ணா வந்துட்டாங்களா? நீங்க அனுப்பியா பாத்துங்க. நான் போய் யாராவது டாக்டர் கூட்டிட்டு வரேன். அப்படி இல்ல லட்சுமி. லட்சுமி லட்சுமி இல்லையா? ஐயா டாக்டர் இருக்காங்களா? நீங்களா? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாத்திரையை கொடுங்க. தேங்க்ஸ். நான் வரேன் சார். அண்ணா இவர்தான்ப்பா எங்களுக்கு ஆதரவு கொடுத்தவர். இவர் இல்லைன்னா எங்களுக்கு எது என்ன ஆயிருக்கும் சொல்ல முடியாது. எப்படி நன்றி சொல்றதே தெரியலையா? ரொம்ப கவலைப்பட்டு இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய கடமை தம்பி. இப்ப நீங்க வந்து சேர்ந்தீங்க அதுவே போதும்பா. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் எப்படியாவது இவங்களை கூட்டு போயிருக்கேன். இந்த நிலைமையிலயா உடம்பு பணமாகட்டும். நீங்களும் 2 நாள் இருந்துட்டு அப்புறமா கூட்டிட்டு போங்க. இப்ப கூட்டு போறேன். தம்பி இது லஞ்சம் இல்லைங்க, காணிக்க. இவன் பேர் சுந்தர், என் சேவையோட தம்பி. புத்திசாலியான பிள்ளை, ஆனா பேசத்தான் வாயில்லை. வேண்டாப்பா நன்றி. நம்ம வீடு மாதிரி எல்லா வசதியும் இருக்கும். நான் போயிட்டு நான் காலையில் வரேன். நாளைக்கா? ஆமா, நான் பார்க்க வேணும். அப்படி அதாவது முதலாளி கிட்ட மேனேஜரா 24 மணி நேரமும் கூடவே இருக்கிறேன்னு சமைச்சிருக்கேன். என்னப்பா இது? வேலை நேரம் போக மத்த நேரங்கள்ல குழந்தை குட்டியோட வீட்டுல இருக்காம முழு நேரமும் அங்கேயே இருந்தா எப்படிப்பா? இல்லம்மா, நான் இல்லைன்னா அவருக்கு சமாளிக்கவே முடியாது. இதுக்குள்ள 10 தடவை தேடி இருப்பார் தெரியுமா? உங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள குழந்தைகளும் நாங்களும் படாத பாடுபட்டுட்டோம். இன்னைக்கு ஒரு நாளாவது கை நிறைய சம்பளம் கொடுக்குற முதலாளி கட்டுப்படாம இருக்க முடியுமா? அண்ணா பணம் எங்களுக்கு பெருசு இல்ல.
4 நாளைக்கு லீவ் போட்டு நீங்க எங்க கூட இருக்கணும்னா. கொஞ்ச நாளைக்கு தான் இப்படி எங்க முதலாளி கட்சியில கான்ட்ராக்டர் நல்ல கட்சியில எல்லாம் முடிஞ்ச உடனே நான் அப்ப உங்க கூடயே இருக்கேன். ஓகேவா? என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போய்யா உள்ள இருக்கிற சாமானெல்லாம் எடுத்து வெளியே போடும். ஆமா. ஒரு அடி எடுத்து வச்சீங்க மண்டே பொழந்துடுவேன். யார் விட்டு சாமான யார் எடுக்கிறது? அனாவசியமா அவங்ககிட்டயே தகராறு போறேன். உங்க அண்ணன் தான் பத்திரத்துல கையெழுத்து போட்டாரு. போடுவாரு. இந்த வீட்டுல எனக்கும் பங்கு உண்டு. பங்கு உண்டு இல்ல? அப்ப பாதி பணத்தை கொடு, இல்ல முழு பணத்தை எண்ணி வை. கடல்ல ஒண்ணு எனக்கு பங்கு இல்ல, ஆனா சட்டம் எனக்கு நல்லா தெரியும். சட்டம் தெரியுமா? சட்டம் என்ன நான் காட்டுறேன். போய் போலீஸ் கூட்டியா. மோகனா, அவங்க வந்து வெளியேறதுக்கு முன்னால நம்மளே போயிடலாமா? அதாமா மரியாதை. ராஜா பாடா, நம்ம 2 பேரும் போயிடலாம். உங்க அம்மா வராட்டி பரவாயில்லடா. அப்படி வா. மோகனா, மோகனா, உன்னை நம்பி நான் கேட்டது. எங்க அண்ணனை நம்பி நான் கேட்டையா? உங்க 2 பேரும் நம்பி நான் கேட்டானே. பாலுவுக்கு பந்து, லட்சுமிக்கு பாப்பா பொம்மை, ராமுவுக்கு ஏரோப்ளான், அனுசூயாவுக்கு பாவாடையும் ரவிக்கையும் 10, அம்மாவுக்கு 10 சேலை. ஓ, அப்ப அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஒண்ணு வேணாமா? அம்மாவுக்கு அப்பாவுக்கு சேர்த்துதான் பெலூன் ஆயிட்டு வந்திருக்கேன். சாதாகிட்ட மனம் விட்டு பேசி எவ்வளவு நாளாச்சு. ஆமா ஆமா, உங்களுக்கு உண்மையிலேயே மேல அன்பு இருந்தா இப்படி உள்ளூர்ல இருந்துகிட்டு. பைத்தியக்காரி, என் நிலைமை ஒரு புரிய மாட்டேங்குது. பாரு, கூலி சீக்கிரத்துல என் முதலாளிகிட்ட சொல்லி எப்படியாவது என்னை பிடிச்சு. ஆமா, உங்க முதலாளி குடும்பஸ்தர் தானே? ஆமா. அப்படின்னா வேலை நேரம் போக மத்த நேரம் மனைவி மக்களோடு இருக்கட்டும்னு உங்களை அனுப்பி வைக்கலாம் இல்ல? அதுக்கு என்ன, நான் விட்டு சொல்லிடுறேன். என்ன சொல்ல போறீங்க? என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டாளா? என் மடியில படுத்து தூங்குறப்ப அவருக்கு தூக்கம் வருமானு சொல்ல போறேன். ரொம்ப பயங்கரமா. லட்சுமி எங்க கூட விளையாடாத, அப்பா கிட்ட போறேன்னு வந்துச்சுனா முடியாது. நான் இங்கதான் விளையாடுவேன். கரெக்ட். நீங்க வாங்க, நமக்கு ஒரு விஷயம் பேசணும். இங்கேயே விளையாடிட்டு இருக்கணும். எங்க என்ன கண்ணனை காணும்? பாஸ்கரா, ஆயுசு 100. இப்பதான் நினைச்சேன், அதுக்குள்ள வந்துட்டேன். நீயாவது நினைச்ச? என் நினைப்பே நீதான் ராதா. உன்ன மாதிரியே பிளாஸ்டிக்ல ஒரு பொம்மை செய்யறதுக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன். எதுக்கு? எப்பவுமே பக்கத்துல வச்சுக்கதான். சரி, கண்ணனை பாத்தியா? கண்ணனா? எங்கேயாவது வண்டத்துல போயிருப்பான். அப்படியெல்லாம் சொல்லாத. அந்த கண்ணனோட வாயிலே 14 லோகத்தையும் பார்த்தாலாம் அவங்க அம்மா. அது கமலக்கண்ணன். இவன் கணக்க புள்ள கண்ணன். ஆஃப்டர் ஆல் செக்ரட்டரி கும்பிடுற தெய்வம் கிடையாது. ராதா, நீ உங்க அப்பா அந்த கண்ணனை தலைமையில தூக்கி வச்சு தாடுறீங்க. அவன் என்னன்னா ஆபீஸ்ல எவ்வளவோ ஊழல். நீ சொன்னா நம்ப மாட்டேன், அதனால தான் சொல்லல. நீ சொன்னா அது உண்மையாத்தான் இருக்கும். நிஜமா வராதா? ஏன்னா எங்க அப்பாவுக்கு 50க்கு 50 பாகஸ்தராச்சே, எப்படி நம்பாம இருக்க முடியும்? போதும் போதும், உங்க அப்பாவுக்கு நான் பாகஸ்தரா இருந்து அழுத்து போச்சு. ராதா, நீ என்ன உனக்கு பாகஸ்தரா ஏத்துக்கிறியா? முதல்ல நீ போய் அந்த மாயக்கல்லனை எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொண்டா. அவரை கண்டுச்சிட்டு. கரெக்ட் ராதா, இப்பவே அவன் எங்க இருந்தா வலை போட்டு தேடி கண்டுபிடிச்சு முன்னால கொண்டு வந்து நிறுத்துறேன். அவன் வந்த உடனே இந்த கண்ணத்துல ஒரு அறை, அந்த கண்ணத்துல ஒரு அறை அரைஞ்சு வெளியே அனுப்பணும். ஏன் நின்று டயத்தை வேஸ்ட் பண்ற? போயே. ராதா, போக மாட்டியா? இதோ ஐயோ.